விவி அக்ரோடெக் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது என்னோடய தோட்டங்க. எல்பிபி பாசனத்தில் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் 15 தண்ணி விட்டாங்கன்னா இதில் நடவு போடுவோம். இது என்னோடய தோட்டத்துக்கு பக்கத்தில், என்னோடய தோட்டத்து தென்புறத்து சைடு வேடர் சுவாமி அப்படின்ன நடுகள் இருக்குது. இந்த நடுகள் என்ன சிறப்புன்னா, இந்தியாவிலேயே பாடல் பெற்ற நடுகள் இதுதானுங்க. அதனால் இந்த ஆடி மாதம், போன வருஷம் ஆடி மாதம் அதில் விழா எடுத்தாங்க. இந்த வருஷம் அதில் விழா எடுத்திருக்கிறாங்க. விழா எடுத்த அந்த நிகழ்வை தான் இப்போ நான் தொகுத்து இதில் கொடுத்துருக்கணுங்க. என்னோடய தோட்டத்து பக்கம் இல்லைங்களா, அதை கண்டிப்பாக நாம் செய்யணும் இல்லையா, அதுக்காக அதை செஞ்சுருக்கிறேன். இந்த சிலையில் சிறப்பு என்னன்னிங்கன்னா, அவர் பாருங்கள், அந்த வேடர் சிலை, அந்த சிலைக்கு பக்கத்திலேயே ஆதி தமிழ் எழுத்துக்கள், இது வெண்பா வடிவில் இருக்குங்க, பாடலாக இருக்குது. வெண்பா வடிவில் பாடலாக இருக்குது. ஒரு 50 வருடங்களுக்கு 48 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பா பிசி பழனியப்பன் அப்படிங்கிறவங்க, புலவர் ராசு தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தார், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். அவரை கூட்டிக்கிட்டு வந்து இந்த சிலையை பார்க்குறப்ப இந்த நடுகள், இது நடுகளுங்க, இது இந்த நடுகளில் பாடல் பெற்ற சிறப்பு இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையெல்லாம் பாடி காமிச்சு இதை தமிழ் பாடத்தில், எம்ஏ தமிழ் பாடத்தில் பாடத்தில் அதாவது பாடப்பகுதியில் இந்த பாடல், இந்த கல்வெட்டை பற்றியே இது வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க பாடல். இந்தியாவிலேயே வெண்பா வடிவில் இருக்கிற கல்வெட்டும் இதுதானுங்க. அந்த சிறப்பு இந்த வேடர் சாமிக்கு உண்டு. இங்கே எங்கள் பகுதியில் நாற்று நடவு நடுறதுக்கு முன்னாடி, வயல் நடவு நடுறதுக்கு முன்னாடி இங்கே இவர்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு போய் நடவு நடுவாங்க. அதே மாதிரி அறுப்பு அறுக்கிறப்ப, தை மாதம் அறுப்பு அறுக்கிறப்ப அவர்கிட்ட பொட்டுக்கடலை, அரிசி, பச்சரிசி, நாட்டு சர்க்கரை இது கலக்கி பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பழமங்கலம் ஊரில் இருக்கிற பொதுமக்கள் சார்பில், கிராம பொதுமக்கள் சார்பில் கோவில் விசேஷங்கள் வர்றப்போ புணுகு சந்தனம் வச்சு இந்த வேடர் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த 2 வருஷமாக இதை நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது பாடல் பார்த்திங்கன்னா, வாய்த்த புகழ் மங்களத்து வந்தெதிர்த்த மாற்றலரை சாய்த்தமருள் வென்ற சயம்பெருக சீர்த்தபுகழ் நிக்குவனம் கற்புரிக்கப்பட்டான் கரையகுல சொக்கனேந்தலே இவ்வுலகிற்கான் இப்பொறிகன் இப்பொறி ரட்சிப்பான் பாதம் என் தலைமேலே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை இந்த நடுகளில் வணங்குறவங்களோட வாழ்க்கையை மனசார வணங்குறவங்கள, அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் உயர்த்தி அவங்க குடும்பத்தையும் குலத்தையும் மேலும் மேலும் சுபிட்சமாக வச்சுருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த வெண்பாவலோட இது அப்படின்னு புலவர் ராசு அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் போன முறை இந்த 18 விழா நடத்தினப்போ நான் இது ஒரு வீடியோ வடிவில் எடுத்து அதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறப்போ அதை பார்த்துட்டு நிறையா பேர் இதை ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதனால் இதை நாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணங்க. எங்கள் பெற்றோர் நினைவாக சிவகாமி பழனியப்பன் அவங்க சார்பில் ஒரு அறக்கட்டளை மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் முதல்ல நிறைய பேருக்கு இப்போது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிட்ருக்கிறேன். அதில் இந்த வேடர் சாமி வர்றவங்களுக்கு வேடர் சாமியோட படத்தை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினச்சி எங்கள் அப்பா எங்கள் அம்மா நினைவாக அதை நான் செஞ்சுருக்கணுங்க. கண்டிப்பாக இருந்தால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, புணுகு சந்தனை வச்சு அவரை கும்பிடுறப்ப நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது. நாங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்குறோம். அதை இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே, மக்களை எல்லாருமே இவரை வேண்டி தலைமையில் வச்சு நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிற இந்த வேடர் சாமியை நாம் வேண்டி நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்மளோட செல்வச் செழிப்பையும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நாம் வாழணும். எல்லோரும் ஒரு முறையாவது இவரோட இந்த கோயிலுக்கு அவரோட அருளாசி பெறணும்னு வேண்டிக்கிறேன்.
அதோடு நம்ம விவி அக்ரோடெக் நண்பர்கள் அனைவரும் இவரை ஐயனை ஃபோட்டோவிலேயே வணங்கி உங்களோட குறைகளை சொல்லி அதை சரிப்படுத்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். தாட்டி காவேரியில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து காலையில் 6:30 மணிக்கே வந்துட்டாங்க. வந்தோடனே பூஜைக்கான அபிஷேகத்துக்கான எல்லா வேலைகளும் தயாராக இருந்தது. அவங்க வந்தோடனே அபிஷேகத்துக்கான இதை ஆரம்பிச்சுட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அதனால் பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கான அடுத்த கட்ட வேலையை அலங்காரம் ஐயன் வேடர் சாமி எவ்வளவு அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். அதாவது வேடர் அப்படின்னா வேடராகவே அவரை உருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த முன்னாடி நான் காமிச்ச கற்சிலையில் ஐயன் பாருங்கள் இப்போ எப்படி ஜொலிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மனசார அவரை நாம் வேண்டுனா அவரோட அருளாசி நம்மளுக்கு கோவில் பாருங்க. அவரோட சைடுல 2 கல் நம்மளுக்கு தெரியுது. மேலே ஒரு கல் மூடாக்கு, எல்லாரும் பின்னாடி அவரோட உருவம் பதிச்ச ஒரு கல். இந்த 4 கல் தான் அவரோட கோவில் பாருங்க. அதோட இதுதான் பார்க்குறப்போ அதாவது இதோட வரலாறு 1400 வருஷம்ங்கிறாங்க. அப்படியே இருக்குங்க. எங்கள் கிராம பொதுமக்களால் அப்படியே சாமி அப்படின்னு சொல்லி வேடர் சாமின்னு சொல்லி நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிற இந்த வேடர் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஐயா. அவரை எல்லாரும் வந்து வணங்கணும்னு மீண்டும் கேட்டுக்கிறேங்க. உண்மையில் அவரோட அந்த உருவ அமைப்பு, அந்த சந்தனத்தில் அவரை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. போன வருஷம் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அதை விட இந்த வருஷம் சிறப்பாக அவர் காட்சி கொடுக்குறாரு. இது பூஜை முடிஞ்சோன்னா அன்னதானம் வந்து திருமூரை சேர்ந்த இது ராஜா அவங்க துணைவியார் வெங்கம்பூர் 5வது வார்டு கவுன்சிலர் தமிழ் அரசி அவங்களும் அதுக்கான செலவை முழுக்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு காய்கறி அந்த அன்னதானத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க குடும்பம் வாழ்ந்து நலமுடன் செழிப்புடன் வளமாக வாழணும். அவங்க குழந்தைங்க எல்லாரும் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை மேலும் மேலும் கிடைக்கணும்னு என் வேடர் சாமி சார்பில் வேண்டிக்கிறோம். அதோட இன்னும் மற்றவங்களும் அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்தாங்க. அப்புறம் பால், தயிர், பூமாலை, இளநீர், தேங்காய், குடிநீர் வந்து டேங்க்லேயே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் சந்தனம், குங்குமம், பிரசாதப்பை, அழைப்பிதழ், பேனர்கள், இது மாதிரி எல்லாமே செய்யான் கரையகுல ராஜா செய்யான் பல்லவராயன் அறக்கட்டளையில் அரச்சலூர் அவங்க செஞ்சுருந்தாங்க. பிரசாதப்பை அது அவங்க அது பேனரு, அழைப்புதல் எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பூஜை பொருள்கள் வழங்கினவங்க அவங்களுக்கும் கோவிலில் இந்த ஜாமான்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து அன்னதானத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்காக இது பண்ணிங்க அவங்க எல்லாத்துக்கும் பந்தல் அமைச்சவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அன்னதானம் சரி
மற்ற பொருளுதவியும் சரி, மற்ற அதாவது வாழை மரங்கள் இது மாதிரி எல்லா இதுவும் செஞ்சு உடல் உழைப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் கோயில் நிர்வாகக்குழு சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் எல்லாத்துக்கும் ஐயன் வேடர் அவங்களோட அருளாசியும் அவர் உங்களை தலைமையில் வச்சு எல்லாத்தையும் முன்னேற்றுவார், உங்களை பாதுகாத்துக்குவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேனுங்க. அதே மாதிரி கரூர் வாழவந்தி சரவணன் அவர் வந்திருந்தார். அதே மாதிரி கரையகுளத்தைச் சேர்ந்த சொந்தங்கள், கரையகுல சொந்தங்கள் அரச்சலூர் இருந்தது, அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் அவங்களையெல்லாம் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் இருந்த வள்ளிக்கும்மி சிவகுமார் அவங்களுக்கும், ஆதவன் ஸ்டிக்கர்ஸ் பூபதி அவங்களுக்கும், இந்த இடத்த இது மாதிரி இப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஸ்து பார்த்து கொடுத்த ராஜா, விளக்கேத்தி ராஜா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறதுல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நன்றின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். கரையகுட சொந்தங்கள் எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு இன்னும் உங்களுக்கு தேவையான இந்த வேடரையனுக்கு தேவையான எல்லாமே நாங்களும் சேர்ந்து உங்களோட பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விழாவில் கலந்துக்கிட்ட எல்லோரோட குடும்பமும் சந்தோஷமாக, இதை வேண்டுறவங்களோட குடும்பமும், இந்த படத்தை பார்த்து இது பண்ணிக்கிறவங்க வேண்டிக்கிற எல்லா குடும்பமும் ஐயன் வேடறவங்க அந்த குடும்பத்தை பார்த்து தலைமையில் வச்சு அவங்கள முன்னேற்றுவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோமுங்க. அதே மாதிரி இப்போது இந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் சுற்றுச்சுவர், அந்த சுற்றுச்சுவரை வந்து கோயிலுக்கு தெம்பரமாக இருக்குது. அது பழமங்கலம் கந்தசாமி அவங்க குடும்பத்தை சேர்ந்த சுரேஷ் குடும்பத்தினரும் மைதிலி தனபாலன் குடும்பத்தினரும் அதை எங்களுக்கு தானமாக கொடுத்தாங்க. அதில் நாங்கள் செவரு எழுப்பியிருக்கிறோம். அவங்களோட அந்த பெருந்தன்மையான உதவிக்கும் அவங்க குடும்பமும் மேன்மேலும் நல்ல முறையில் வளர்ந்து அவங்க குழந்தை குட்டிகள்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு ஐயா அவங்கள பார்த்துக்குவார். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஐயன் வேடர் அவங்களோட விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க உதவிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட விவி அக்ரோடெக் சேனல் சார்பாக எங்களோட நன்றியை காணிக்கையாக்குறோம். அதோட இதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் விவசாய சம்பந்தமான சேனலாக இருந்தாலும் என்னோடய பக்கத்து தோட்டம், அந்த ஐயனுக்கு நான் வடபுற தோட்டம் என்னோடது அப்படிங்கிறதுனாலையும், அவரை பற்றிய புகழை நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுனாலே அவரோட இந்த அருளாசியை எல்லாருக்கும் வழங்குவார் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை ஐயனை வணங்கி எங்களோட தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வேடர் ஐயன் எல்லாத்துக்கும் அருளாசி வழங்குவார் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விவி அக்ரோடெக் சார்பில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். விவி அக்ரோடெக், யாதும் ஊரே யாவரும் கேளீர்.